வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓசோன் லேயர் டிப்ளிக்ஷன். ஓசோன் லேயர் டிப்ளிக்ஷன் அப்படிங்கிறது ஓசோனோட கான்சன்ட்ரேஷன் மேலே இருக்கிற பூமிக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரெட்டோஸ்பியரில் கம்மியாகிறது தான் ஓசோன் லேயர் டிப்ளிக்ஷன் அப்படிங்கிறது. இது மெயினாக நம்ம ஹியூமன் ரிலீஸ்டு கெமிக்கல்ஸால் தான் நடைபெறுது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது குளோரோஃப்ளோரோ கார்பன், ஹேலஜன்ஸ் அண்ட் மெத்தில் புரோமைடு. இதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கும்போது குளோரோஃப்ளோரோ கார்பன் ஸ்ட்ரெட்டோஸ்பியரில் இருந்துச்சு அப்படின்னா அது யூவி ரேடியேஷனால் பிரேக் டவுன் ஆகி குளோரினாக ஃபஸ்ட்டு மாறும். அந்த குளோரின் ஓசோனை அஃபெக்ட் பண்ணி சிஎல்ஓவாக மாற்றுது. ஸோ அந்த சிஎல்ஓ அகெயின் ஆக்சிஜன் கூட சேர்ந்துட்டு சிஎல்லாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. ஸோ நெட் ரிசல்ட் பார்க்கும்போது ஓசோன் ஆக்சிஜனோட சேர்ந்துட்டு 2 ஆக்சிஜன் மாலிகுலாக மாறிடுது. ஸோ இதனால் ஓசோனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு குறையுது. ஸோ ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது குளோரோஃப்ளோரோ கார்பன், நம்ம ஏசி யூஸ் பண்ணுறது, ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறது, ஸோ அதனால் நமக்கு குளோரோஃப்ளோரோ கார்பன் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஹேலஜன்ஸ் பார்க்கும்போது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸில் நமக்கு ஹேலஜன்ஸ் எக்ஸாம்பிள் குரோமைன் நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்து கார்பன் டெட்ரா குளோரைடு அண்ட் மெத்தில் குளோரோஃபார்ம் இதெல்லாமே இண்டஸ்ட்ரியில் சால்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். சொல்யூஷன் பார்க்கும்போது நம்ம அவாய்டிங் இந்த ஓடிஎஸ் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை அவாய்ட் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன். ரெடியூஸ் தி யூஸ் ஆஃப் ஓசோன் லேயர் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதான் நமக்கு ஒரே சொல்யூஷன். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.